ரஷ்யாவுக்கு இந்தியா கொடுத்தது புத்தரைதான், யுத்தத்தை அல்ல. வியன்னாவில் ஆஸ்திரியாவால் இந்தியர்களிடையே பிரதமர் மோடி பேச்சு. உலகின் பொருளாதார நாடுகளில் முதல் 3 இடங்களுக்குள் இந்தியாவை கொண்டு வருவோம். 2047 வளர்ச்சியடைந்த தேசமாக இந்தியா மாறியிருக்கும் எனவும் பிரதமர் மோடி உறுதி. ரஷ்யா மற்றும் ஆஸ்திரியா சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு தனி விமானத்தில் இந்தியா புறப்பட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. இன்று காலை டெல்லிக்கு வருவார் என தகவல். ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டம் தருமபுரியில் இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சட்டப்பேரவை தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். விக்கிரவாண்டியில் அமைதியாக நடந்து முடிந்த இடைத்தேர்தல் 82.48 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் தகவல். விக்கிரவாண்டியில் 276 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு செய்யப்பட்ட 1104 இவிஎம் இயந்திரங்களுக்கு சீல் வைப்பு. அனைத்து இயந்திரங்களும் ஸ்ட்ராங் ரூமில் வைக்கப்பட்டு 3 அடுக்கு பாதுகாப்பு. விக்கிரவாண்டியில் வரும் 13ஆம் தேதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு பலத்த பாதுகாப்பு. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. காங்கிரஸ் மாநில தலைவர் உட்பட அனைவர் மீதும் சேற்றை வாரி இறைப்பதை தான் அண்ணாமலை செய்து வருகிறார். அவருக்கு எந்தவித அரசியல் நாகரிகமும் தெரியாது எனவும் கரூர் எம்பி ஜோதிமணி குற்றச்சாட்டு. அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு. நாளை முக்கிய உத்தரவை பிறப்பிக்கிறது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம். அரசின் நலத்திட்டங்கள் சலுகைகள் கல்வராயன் மலைப்பகுதி மக்களை சென்றடைந்துள்ளதா என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி. வரும் 24ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவு. மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிப்பதை எதிர்த்து 9 மணி நேரமாக நடைபெற்ற முற்றுகை போராட்டம் முடிவுக்கு வந்தது. வரும் ஜூலை 15ஆம் தேதி முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு உடன்பாடு ஏற்பட்டு போராட்டம் வாபஸ். நீட் தேர்வில் பெருமளவில் முறைகேடு நடைபெறவில்லை என மத்திய அரசு கூடுதல் பிரமாண பத்திரம் தாக்கல். பிரமாண பத்திரம் மீது உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. நீட் தேர்வில் நடைபெற்ற ஆள்மாறாட்ட மோசடி குறித்து அனைத்து ஆவணங்களையும் ஜூலை 15ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும். தேசிய தேர்வு முகமைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கெடு. அண்ணா பல்கலைக்கழகத்தின் சுற்றுச்சூழல் அறிவியலுக்கான செமஸ்டர் தேர்வு ஒத்திவைப்பு. தேர்வுக்கான வினாத்தாள் ஒரு கல்லூரியில் வெளியான தகவலை அடுத்து வருகின்ற 31ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு.
சென்னை விமான நிலையத்தில் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு பணம் பறிமுதல். தாய்லாந்தில் இருந்து சுற்றுலா விசாவில் வந்த 2 பேரிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை. இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை சாய்னா நேவாலுடன் பேட்மிண்டன் விளையாடிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்ட வீடியோ இணையத்தில் வைரல். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ள பாதிப்பில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 84 உயர்வு. தண்ணீர் சூழ்ந்த பகுதிகளில் சிக்கியுள்ள மக்களுக்கு படகுகள் மூலம் சென்ற மீட்பு படையினர் உதவி. டெங்கு பாதிப்புகள் தொடர்பாக டெல்லியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா முக்கிய ஆலோசனை. உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து மாநில யூனியன் பிரதேசங்களுக்கு சுற்றறிக்கை. நாட்டின் முதல் திருநங்கை சப் இன்ஸ்பெக்டராக பதவியேற்ற பீகாரை சேர்ந்த மான்வி மது காஷியா. பல்வேறு தரப்பினரும் பாராட்டு. ஐரோப்பிய கால்பந்து சாம்பியன்ஷிப் தொடரின் அரையிறுதி சுற்றில் இங்கிலாந்து அபார வெற்றி. நெதர்லாந்தை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது. டிஎன்பிஎஸ் கிரிக்கெட் தொடரில் முதல் வெற்றியை பதிவு செய்தது சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி. திருப்பூரை 15 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபார வெற்றி. விம்பிள்டன் டென்னிஸ் தொடரின் அரையிறுதிக்கு முன்னேறினார் செர்பியாவின் ஜோகோவிச். காலிறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவின் அலெக்ஸ் மினாரை வீழ்த்தி அசத்தல்.